கேசவருடைய மகளின் திருமணத்தாலும் வேறு காரணங்களாலும் விஜயர் கேசவரை பிரிந்து சாதாரண பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்திருந்தார். பல கூட்டங்களில் கேசவரை தாக்கி பேசியிருந்தார். எனவே விஜயரின் வரவு கேசவருக்கு சற்று சங்கடத்தை கொடுத்தது. பிரம்ம பக்தர்கள் ஆர்வத்துடன் குருதேவரை பார்த்து கொண்டிருந்தனர். குருதேவரின் சமாதி நிலை கலையத் தொடங்கியது. இருந்தாலும் பரவச நிலையிலேயே இருந்தார். தெளிவற்ற குரலில் மெல்ல தமக்குள், அம்மா, என்ன ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? இவர்களை வேலிக்கு வெளியே கொண்டு வர என்னால் முடியுமா என்று கேட்டார். உலகியல் மக்கள் வேலிக்குள் அடைபட்டு கிடக்கிறார்கள். வெளியில் வர முடிவதில்லை. வெளியில் உள்ள ஒளியை அவர்களால் காண முடிவதில்லை. அவர்களின் கை கால்கள் உலக கடமைகளில் கட்டுண்டு கிடக்கின்றன. இதை கண்டுகொண்டிருக்கிறாரா குருதேவர்? இவர்களால் சொந்த வீட்டிற்குள் உள்ள உலகத்தை மட்டுமே நினைக்க முடிகிறது. உடல் சுகமும் உலக கடமைகளும் காமினி காஞ்சனமும் தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று எண்ணுகிறார்கள் இவர்கள். அதனால்தான் குருதேவர் தேவியிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தாரா என்று தனது மனதிற்குள் நினைத்து கொண்டார். குருதேவருக்கு சிறிது சிறிதாக வெளி உலக உணர்வு வந்தது. காஜிப்பூரை சேர்ந்த நீலமாதவ பாபுவும் பிரம்ம பக்தர் ஒருவரும் பவஹாரி பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு பிரம்மசமாஜ பக்தர் குருதேவரிடம் கூறினார், சுவாமி, இவர்கள் பவஹாரி பாபாவை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள். அவர் காஜிப்பூரில் வசிக்கிறார். அவரும் தங்களைப் போல் ஒருவர் என்றார். குருதேவரால் இன்னும் பேச முடியவில்லை. எனவே மென்மையாக புன்னகைத்தார். பக்தர் தொடர்ந்து பேசினார். சுவாமி, பவஹரி பாபா தங்கள் புகைப்படம் ஒன்றை தம் அறையில் வைத்திருக்கிறார். குருதேவர் தம் உடம்பை காட்டி புன்னகை செய்தபடி, இந்த உரையையா என்றார். தலையணையும் அதன் உரையும் உயிரும் உடம்பும் போல. உடல் அழிவற்றது, நிலையில்லாதது. உடலுள் உறையும் உயிர்தான் அழிவற்றது. எனவே உடலின் புகைப்படத்தால் என்ன பயன்? உடல் நிலையற்றது. அதில் கவனம் செலுத்துவதால் என்ன லாபம்? மனிதனின் இதயத்தில் மறைந்து நிற்கின்ற இறைவனை வழிபடுவதுதான் செய்யத்தக்கது. இவ்வாறு குருதேவர் கூறுகிறாரா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். குருதேவருக்கு சற்று புற நினைவு திரும்பியது. அவர் பேசத் தொடங்கினார். குருதேவர் கூறினார், ஆனால் ஒன்று, பக்தனின் இதயம் இறைவனின் இருப்பிடம். அவர் எல்லா உயிர்களிலும் உறைகிறார் என்பது உண்மைதான். ஆயினும் பக்தனின் இதயத்தில் அவர் சிறப்பாக எழுந்தருள்கிறார். ஒரு ஜமீன்தார் தனக்கு சொந்தமான இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இன்ன வரவேற்பறையில் போனால் அவரை காண முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். அதுபோல் பக்தனின் மனம் பகவானுடைய வரவேற்பறை என்றார். எல்லோரும் ஆனந்தம் அடைந்தார்கள். ஞானிகள் யாரை பிரம்மம் என்கிறார்களோ அவரையே யோகிகள் ஆன்மா என்கிறார்கள். பக்தர்கள் பகவான் என்கிறார்கள். ஒரே பிராமணன் பூஜை செய்யும்போது பூஜாரி, அவனே சமையல் செய்யும்போது சமையல்காரன். ஞான நெறியை பின்பற்றுபவனான ஞானி இது அல்ல இது அல்ல என்று பகுத்தறிகிறான். பிரம்மம் இதுவல்ல அதுவல்ல, உயிர்கள் அல்ல, உலகம் அல்ல என்று ஆராய்ந்து அவனது மனம் நிலைப்படுகிறது, ஒடுங்குகிறது, சமாதி வாய்க்கிறது. அப்போது பிரம்மஞானம் உண்டாகிறது. பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியா, நாம ரூபங்கள் எல்லாம் கனவு போன்றவை என்ற உறுதியான உணர்வு பிரம்மஞானியிடம் இருக்கும். பிரம்மம் என்ன என்பதை வார்த்தைகளால் விளக்க முடியாது. பிரம்மம் ஓர் உருவக்கடவுள் என்றும் சொல்லிவிட முடியாது. ஞானிகள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆனால் பக்தர்கள் எல்லா நிலைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். விழிப்பு நிலையும் உண்மை என்று கொள்கிறார்கள் அவர்கள். இந்த உலகம் கனவு போன்றது என்று அவர்கள் சொல்வதில்லை. இந்த உலகம் இறைவனின் மகிமை என்ற பக்தர்கள் கூறுகிறார்கள். வானம், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், மலை, கடல், உயிரினங்கள் அனைத்தையும் இறைவன் படைத்திருக்கிறார். எல்லாம் அவரது மகிமை. உள்ளே நம் இதய நடுவில் அவர் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். அவரே 24 தத்துவங்களாக, உயிர்களாக, உலகமாக ஆகியுள்ளார் என்று உயர்ந்த பக்தர்கள் கூறுகிறார்கள். பக்தர்கள் சர்க்கரையை சுவைக்க விரும்புகிறார்கள், சர்க்கரையாக ஆக விரும்புவதில்லை என்றார்.
இதை கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள். பக்தனின் நிலை என்ன தெரியுமா? பகவானே, நீ எஜமான், நான் உன் சேவகன். நீ என் தாய் தந்தை, நான் உன் பிள்ளை. நீ முழுமை, நான் உன் அம்சம் என்கிறான் பக்தன். நான் பிரம்மம் என்றெல்லாம் சொல்வதை பக்தன் விரும்புவதில்லை. யோகிகள் பரமாத்மாவை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைவதுதான் அவர்களின் லட்சியம். யோகி உலகியல் விஷயங்களிலிருந்து மனத்தை பின்னால் இழுத்து பரமாத்மாவில் நிறுத்த முயல்கிறான். அதனால்தான் ஆரம்ப காலத்தில் தனிமையான இடத்திற்கு சென்று அசைவில்லாத ஆசனத்தில் அமர்ந்து மனத்தை மற்ற எண்ணங்களிலிருந்து விடுவித்து தியானம் செய்கிறான். ஆனால் இருப்பது ஒன்றுதான், பெயரில்தான் வேறுபாடு. யார் பிரம்மமோ அவரே ஆன்மா, அவரே பகவான். ஞானியின் பிரம்மமும் யோகியின் பரமாத்மாவும் பக்தனின் பகவானும் எல்லாம் ஒருவரே. நீராவி கப்பல் கல்கத்தாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அறையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் மீது வைத்த கண் வாங்காமல் அவரையே பார்த்தவாறு அவரது அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த பக்தர்களுக்கு கப்பல் போகிறதா இல்லையா என்பதே தெரியவில்லை. தேனி மலரில் அமர்ந்த பிறகு ரீங்காரம் செய்யுமா? கப்பல் மெல்ல மெல்ல தட்சிணேஸ்வரத்திலிருந்து விலகி செல்லத் தொடங்கியது. அழகான அந்த கோவில் பார்வையிலிருந்து மறைந்தது. கப்பலின் சக்கரங்கள் சுழலத் தொடங்கியதால் நுரையும் அலையுமாக கங்கை அல்லோலப்பட்டது. அந்த அமளி எதுவும் பக்தனின் காதுகளில் விழவில்லை. அவர்கள் மலர்ந்த முகமும் அன்பில் தோய்ந்த கண்களும் இனிமை ததும்பும் தோற்றமும் கொண்ட ஆனந்த வடிவினரான அற்புத யோகியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். இறைவனைத் தவிர வேறு எதையும் அறியாத, அனைத்தையும் துறந்த, அன்பால் நிறைந்த ஒரு தபஸ்வியை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். படைத்தல், காத்தல், அழித்தல், உயிர், உலகம் எல்லாமே சக்தியின் விளையாடல் என்கின்றனர் ஞானிகள். ஆராய்ந்து பார்த்தால் இவையெல்லாம் கனவு போன்றவை. பிரம்மம் ஒன்றே உள்ளது, மற்றது எதுவும் கிடையாது. சக்தியும் கனவை போன்றதுதான். ஆனால் 1000 ஆராய்ச்சி செய்தாலும் சமாதி நிலையை அடையாமல் சக்தியின் எல்லையை விட்டு வெளியே வர முடியாது. நான் தியானம் செய்கிறேன், நான் சிந்தனை செய்கிறேன், இவையெல்லாம் சக்தியின் எல்லைக்கு உட்பட்டவை, சக்தியின் ஐஸ்வர்யத்திற்கு உட்பட்டவை. எனவே பிரம்மமும் சக்தியும் வேறல்ல. ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மற்றொன்றையும் ஏற்றேயாக வேண்டும். நெருப்பும் அதன் சூடும் போல, நெருப்பை ஏற்றுக்கொண்டால் அதன் சூட்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூட்டை விட்டுவிட்டு நெருப்பை நினைக்க முடியாது, நெருப்பை விட்டுவிட்டு அதன் சூட்டையும் நினைக்க முடியாது. சூரியனை விட்டுவிட்டு அதன் கதிர்களை நினைக்க முடியாது, கதிர்களை விட்டுவிட்டு சூரியனையும் நினைக்க முடியாது. பால் எப்படி இருக்கிறது? வெண்மைதான். பாலை விட்டுவிட்டு அதன் வெண்மை நிறத்தை மட்டும் நினைக்க முடியாது. அதுபோல் பாலின் வெண்மை நிறத்தை விட்டுவிட்டு பாலையும் நினைக்க முடியாது. இதுபோன்றே பிரம்மத்தை விட்டுவிட்டு சக்தியையோ, சக்தியை விட்டுவிட்டு பிரம்மத்தையோ நினைக்க இயலாது. இறைவனை விட்டுவிட்டு உலகையோ, உலகை விட்டுவிட்டு இறைவனையோ நினைக்க முடியாது.